கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 36 9வது வசனம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று. அப்போ வாழ்வழிக்கும் ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவை தாவீது புரிந்து கொண்ட விதத்தை இந்த இடத்துல எழுதுகிறார், வாழ்வழிக்கும் ஊற்று என்று. அப்படி அவர் புரிந்து கொண்டதுனால தான் சத்துருக்கள் அவனுக்கு மிகுதியாக எழும்பின போதும் ஒருவனாலும் தாவீதை வெல்ல முடியல. அவன் வாலிபனாக இருக்கின்ற போது அவன் சந்தித்தான் கோலியாத்தை, அதற்கு முன்பாக கரடியை சந்தித்தான், சிங்கத்தை சந்தித்தான். இப்படி அதுதான் ஒரு துவக்கம். அதுக்கு பிற்பாடு சொந்த மகன் கூட அவனுக்கு எதிரியாக மாறினான். இப்படி பல்வேறு விதங்களிலே அவனுடைய வாழ்வை, அவனுடைய ஜீவனை எடுப்பதற்கு எத்தனையோ விதமான முயற்சிகளை மனிதர்கள் எடுத்த போதும் ஒன்றிலும் தாவீது தோற்று போகவே இல்லை. காரணம் என்னென்னா, தான் ஆராதிக்கிற தேவனை குறித்தான ஒரு வெளிச்சம், ஜீவ ஊற்று என்று, வாழ்வழிக்கும் வாசல் நீங்கள் தான்ப்பா, வாழ்வழிக்கும் ஊற்று நீங்கள் தான்ப்பா என்று சொல்லி கர்த்தரை அவன் புரிந்து கொண்டான். அவனுக்கு கிடைச்ச வெளிப்பாடு அவனுடைய வாழ்வில் வெற்றியாக மாறியது. நாமும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அதோடு அல்ல, ஏதோ நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பக்தர்கள் அல்ல, ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகள். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு இருக்கும் பட்சத்தில் அப்பாவை குறித்து பிள்ளைகள் சரியாக கணிப்பை வைக்கும். அப்பா இப்படிப்பட்டவர், இது பிடிக்கும், இது பிடிக்காது என்று சொல்லி சரியாக ஒரு வரைபடத்தையே வரைஞ்சிருவாங்க பிள்ளைகள். அதுதாங்க உறவு, அதுதாங்க புரிந்து கொள்ளுதல். நாம் கர்த்தரை வெறுமையாக ஆராதிக்கிறது மட்டுமல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நல்ல நாளிலே கர்த்தரை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு அடி எடுத்து வைப்போம். அவரை புரிந்து கொள்ள நாம் எந்த விதத்தில் புரிந்து கொள்கிறோமோ அந்த விதத்தில் நம்முடைய வாழ்வு வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆகாரு கூட தன்னந்தனியாக அந்த வனாந்தரமான சூழ்நிலையில் இருக்கிற போது ஆண்டவருக்கே அவர் பெயர் வைக்கிறாரே, நீர் என்னை காண்கிற தேவன். அந்த இடத்துக்கு லகாய் ரோயி என்று சொல்லி, அப்போது ஆண்டவருக்கே பெயர் வைக்கிறான்னா ஆண்டவரை அவள் புரிந்து கொண்டது தானே காரணம். அவளுக்கு கிடைச்ச வெளிச்சந்தானே அப்படி பெயர் வைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. அவருடைய வாழ்வும் கூட வெற்றி சிறந்ததே. ஆகவே இந்த நல்ல நாளில் வெறும் பக்தர்களாக இல்லாமல் வெளிப்பாட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் மாற ஒப்பு கொடுக்கலாமே. அது எப்பொழுது நடக்கும்? அவரோடு நெருங்க வேதத்தை வாசிக்கத்தான், இன்னும் ஒரு அடி ஆழமாக போகத்தான் அவரை பற்றியதான் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிஜமாகவே அவரை புரிந்து கொள்ள வாழ்க்கை நமக்கு எளிதாக மாறும். எவ்வளவு எதிரான காரியங்கள் நமக்கு எதிராக புறப்பட்டு வந்தாலும் ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது. ஏனென்றால் அவரை குறித்தான வெளிப்பாடு நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். ஆகவே அந்த வெளிப்பாட்டினை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் அமர்வோம். ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக மாற்றி காட்டுவோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஆண்டவரே, வாழ்வழிக்கும் ஊற்று நீங்கள் தான் என்று சொல்லி தாவீதுக்கு கிடைச்ச வெளிச்சத்தைப் போல எங்களுக்கும் உம்மை குறித்தான வெளிச்சம் கிடைப்பதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்மை குறித்தான காரியங்களில் அறிந்து கொள்ள அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திரள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை புரிந்து கொண்டு வெற்றியின் வாழ்வை நாங்கள் வாழட்டும். எங்கள் வாழ்விலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே.